நம்ம வீட்டு முன்னாடி நிற்கும் இந்த வேப்ப மரம் பார்த்தீங்களா? தினமும் நம்ம கண்ணுக்கு தெரியும், ஆனா நம்ம கவனிக்கவே மாட்டோம். ஒரு சாதாரண மரம்னு நினைச்சு கடந்து போயிடுறோம். ஆனா உண்மையிலேயே இது ஒரு மரம் அல்ல, ஒரு இயற்கை டாக்டர். நம்ம உடம்ப பாதுகாக்க அமைதியா வேலை பண்ணிக்கிட்டு இருக்கும் ஒரு காவலன். இந்த மரத்துல வரும் அந்த சின்ன சின்ன வெள்ளை பூக்கள் தான் வேப்பம்பூ. இதை நாம வாயில போட்ட உடனே என்ன ஃபீல் வரும்? கசப்பு. அதான் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன். ஆனா அந்த கசப்பு தான் இதோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த். அந்த வேப்பம்பூக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு, வைட்டமின் சி இருக்கு, உடம்புக்குள்ள இருக்கும் நச்சுகளை வெளியேற்றும் சக்தி இருக்கு. அதனால இதை அளவா எடுத்துக்கிட்டா ஜீரணம் சரியாகும், வயிற்று சுத்தமா இருக்கும், உடம்பு லைட்டா இருக்கும், இம்யூனிட்டி கூட அதிகரிக்கும். இதுல இருக்கிற நேச்சுரல் கம்பவுண்ட்ஸ் நம்ம பாடியை டீடாக்ஸ் பண்ற மாதிரி வேலை பண்ணும். அதே மாதிரி இந்த வேப்பிலை நாம பல பேர் கசப்புன்னு அவாய்ட் பண்றோம். ஆனா இந்த கசப்புல தான் ரகசியம் இருக்கு. வேப்பிலை ஒரு நேச்சுரல் ஆன்டிபயோட்டிக் மாதிரி வேலை பண்ணும். இதுல ஆன்டிபாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ரத்தத்தை சுத்தப்படுத்தும், ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் மாதிரி பிம்பிள்ஸ், இச்சிங், இன்ஃபெக்ஷன் எல்லாம் குறைக்க உதவும். உடம்புக்குள்ள போய் பாக்டீரியாவை கட்டுப்படுத்தும். அதனால தான் முன்னாடி காலத்துல மக்கள் வேப்பிலை சாப்பிடுறது மட்டும் இல்லாம பாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இது எப்போ பூக்கும் என்னால் பொதுவா மார்ச் முதல் மே மாதம் வரைதான். அந்த சமயத்துல தான் இந்த வேப்பம்பூ அதிகமா கிடைக்கும். அதனாலதான் நம்ம தமிழ் புத்தாண்டு நாளில் வேப்பம்பூ பச்சடி சாப்பிட்ற ஒரு பழக்கம் இருக்கு. அது ஒரு ஹெல்த் ரீசன் மட்டும் இல்ல, வாழ்க்கையில கசப்பும் வரும், இனிப்பும் வரும், ரெண்டையும் சமமாக ஏற்றுக்கொள்ளணும் என்பதை கற்றுக் கொடுக்கும் ஒரு சிம்பிள். இப்போ கேள்வி என்னன்னா, இதை யாரெல்லாம் சாப்பிடலாம்? பொதுவா பெரியவங்க சாப்பிடலாம். உடம்ப சுத்தப்படுத்தணும், இம்யூனிட்டி அதிகரிக்கணும் என்று நினைப்பவங்க சாப்பிடலாம். குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம், ஆனா ரொம்ப சிறிய அளவுல மட்டும். ஏன்னா இது ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா எல்லாருக்கும் இது சேஃப்னு நினைச்சா அது தவறு. கர்ப்பிணி பெண்கள் வேப்பம்பூவும் வேப்பிலையும் அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி மிகவும் பலவீனமா இருக்கும் பீப்புள் அல்லது ஆல்ரெடி மெடிக்கல் கண்டிஷன் உள்ளவர்கள் டாக்டர் அட்வைஸ் வாங்கிக்கிட்டு தான் சாப்பிடணும். முக்கியமா நினைவில் வைக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அளவுக்கு சாப்பிட்டா இது மருந்து, அளவுக்கு மீறினா இது பிரச்சனை. வேப்பம்பூ அல்லது வேப்பிலை அதிகமா எடுத்துக்கிட்டா என்ன ஆகும்? உடம்பு சோர்வாகும், தலை சுற்றல் வரும், வாந்தி வரலாம், சில பேருக்கு பிபிஏ குறையலாம். அதனால அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதே பிரின்சிபிள் இங்கவும் அப்ளை ஆகுது. இப்போ நம்ம வாழ்க்கையை பார்த்தா நம்ம அதிகமாக கெமிக்கல் பேஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் லைஃப் ஸ்டைல் இருக்கும். அதனால உடம்புக்குள்ள டாக்ஸின்ஸ் சேருது. அதை க்ளீன் பண்ண ஒரு நேச்சுரல் வழி தேவை. அந்த ஆன்சர் நம்ம முன்னாடியே நிக்குது. இந்த வேப்ப மரம் மாதிரி இந்த மரம் நமக்கு என்னெல்லாம் செய்கிறது தெரியுமா? காற்றை சுத்தப்படுத்துது, சுற்றுச்சூழலை பாதுகாக்குது, நம்ம உடம்புக்கு மருந்து தருது. ஆனா அதற்காக அது எதுவும் எதிர்பார்க்காது, அமைதியா நிக்குது, நமக்கு நல்லது செய்யுது. நம்ம வாழ்க்கையில ஒரு உண்மை என்னன்னா, நமக்கு நல்லது செய்யும் பல விஷயங்கள் ஆரம்பத்துல கசப்பா தான் இருக்கும், வேப்பம்பூ மாதிரி. ஆனா அதை நம்ம அக்செப்ட் பண்ணினாதான் அதன் ஃபுல் பெனிஃபிட் கிடைக்கும். அதனால அடுத்த தடவை நீங்க ஒரு வேப்ப மரத்தை பார்க்கும்போது அது ஒரு சாதாரண மரம்னு மட்டும் பார்க்காதீங்க. அது ஒரு டாக்டர், அது ஒரு பாதுகாவலன், அது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு இயற்கை கிஃப்ட். இந்த மாதிரி நம்ம சுற்றில இருக்கிற இயற்கையை புரிஞ்சுக்கிட்டா நம்ம ஹெல்த்தியும் நம்ம வாழ்க்கையும் நல்லா இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா இதை உங்கள் நண்பர்கள், குடும்பத்தோட ஷேர் பண்ணுங்க. இன்னும் இப்படிப்பட்ட பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க.